மட்டக்களப்பு சித்தாண்டி உதயன்மூலை கிராமத்திற்குள் புகுந்த யானைகள் வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியதில் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மட்டக்களப்பு சித்தாண்டி உதயன்மூலை கிராமத்திற்குள் நள்ளிரவு நேரத்தில் உள்நுழைந்த யானைகள் 3 வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியுள்ளன. இதன்போது வீட்டில் இருந்த 1 வயது குழந்தை உள்ளிட்ட 3 காயமடைந்த நிலையில் மாவடிவேம்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 1 வயது குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக அறிந்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு நள்ளிரவு 2 மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்று வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் உதவியுடன் கிராமத்திற்குள் நுழைந்த யானைகளை விரட்டி அடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் யானையின் தாக்குதலுக்கு உள்ளான குடும்பங்களை நேரடியாக சென்று சந்தித்து கலந்துரையாடியதோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களையும் பார்வையிட்டதோடு யானைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இதேவேளை யானைகளிடமிருந்து தங்களுக்கான பாதுகாப்பை வழங்குமாறு கோரி சித்தாண்டி கிராம மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். சைக்கிள் இருந்த பாருங்க, சைக்கிள் விழுந்து ரெண்டாவது வீட்டில் பார்த்துருவோம் வந்து அவருக்கும் காயமாக சாப்பாடு தர்றது தான் இது. வாழைக்கு அதுல நின்று பூவை வச்சு இங்கே 2 ஒன்று வர அந்த ஒன்று ஸ்கூலுக்கு முன்னு பண்ணுவாங்க பெரிய ஸ்கூல் அங்கால போர்டர்ல இருந்து
பதினொன்றரையிலிருந்து அவருக்கு அடிக்கடி அன்னைக்கு இப்படி இருந்தால நம்ம அது இந்த ஜானியை திருத்தி கொண்டு அவட இந்த இதுக்கு இந்த அடுத்த ஹலோ ஆடியன்ஸுக்கு நேரையா காலாங்குறிச்சி சரி 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 அடிச்சு பாருங்க அதான் நம்ம மருந்து கட்டிருக்காங்க செய்யல சின்னாடு கால் இன்று புதுவருட தினத்தில் ஒரு அசம்பாவித நிகழ்வு ஒன்று சித்தாண்டி பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னர் யானை இப்பிரதேசத்தில் வருகை தந்திருப்பதாக இப்பிரதேச மக்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வனஜீவராசி உத்தியோகர்களை இங்கே அனுப்பி அதை விரட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். மீண்டும் இன்றைய தினம் 3 யானைகள் கிராமத்துக்குள் உள்நுழைந்து 2 வீடுகளை தாக்கி அதனூடாக சிறு பிள்ளை ஒன்று காயமுற்றிருந்திருக்கு. அவரை இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக யானையின் தாக்கம் சித்தாண்டி பிரதேசத்தில் இருப்பதாக பிரதேச மக்கள் எனக்கு அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வனஜீவராசி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்தல் ஒன்று வழங்கியிருந்தேன். தொடர்ச்சியாக இந்த யானை தாக்கம் இடம்பெற்றிருப்பதால் இப்பிரதேசத்துக்கு விசேட ஒரு பாதுகாப்பினை வழங்குமாறு அவர்களுக்கு பணித்திருந்தேன். தொடர்ச்சியாக இப்பிரதேசத்துக்குரிய பாதுகாப்பை வழங்கி யானை அச்சுறுத்தலிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர்களும் செய்வதாக உறுதி கொண்டிருக்கிறார். 12 மணி இந்த நியூஸ் தான் இதுக்குத்தான் இந்த வெடி கொடுக்குறாங்க. வெளியிட்டு வந்து நான் வெளியிட்டு வந்தேன். இந்த ரோட்ல ஃபுல்லாக இந்த வெடியில் அவங்களுக்கு ஒரு சத்தம் போட பார்த்தேன். இங்க மணி என்ற வீட்டை பிடி தகரம் எல்லாம் பேருது. அப்ப வெளிப்பினேன் மணியா எழுப்பி போய் இவங்களையும் போய் வெளிப்பிட்டு போய் வெளிப்பிட்டு வந்து பார்த்தா யானை உள்ளூரால பூண்டு மீது புரோதான் யானை ஓடு. நாங்க இவங்க தம்பியாக மேலேறி பார்த்தோம். 7 மணிக்கெல்லாம் வந்து கூட போயிடும். அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அது அப்படி